ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி ஷாப்பிங் கிளம்பியாச்சு. பக்கத்தில் இருக்க சரணா ஸ்டோர்ஸ் தான் போயிருந்தோம். அப்படியே கார் எடுத்துகிட்டு பொறுமையாக போயிட்டு உள்ளே என்டர் பண்ண உடனே நல்ல பிரம்மாண்டமாக இருந்தது பார்க்க. சரின்னு உள்ளே போயிட்டு ஹஸ்பண்ட் பார்க்கிங்கில் போயிருந்தாங்க. ஸோ நானும் என் மதர்-இன்-லா பாப்பாவும் வந்து இறங்கி என்ட்ரன்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் ஆச்சு அவர் வர்றதுக்கு. பட் அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கப்போ தான் அங்கே நிறைய டெடிஸ், அதாவது ஹியூமன் டெடிஸ் இருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்க. பசங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே இந்த பக்கம் லெஃப்டில் திரும்பி பார்த்தா ஏதோ ஈவெண்ட் மாதிரி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏதோ கிஃப்டெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. என்ன தெரியல எக்ஸாக்டாக, பட் ஏதோ போயிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே லிஃப்ட் ஏறி மேலே போயிட்டோம். மேலே போனதுக்கப்புறம் குட்டிமாவை வந்துட்டு அந்த ட்ராலியில் ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுக்கணும். மேடம் ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தாங்க. சுற்றி சுற்றி புதுசாக இருக்குது எல்லாமே. இவ்வளோ க்ரௌடில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க. அவங்களுக்கு ஒரே ஹாப்பியாச்சு. சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே என்னென்னலாம் இருக்குதுன்னு பொறுமையாக நான், என் ஹஸ்பண்ட், மதர்-இன்-லா போய் க்ராசரி பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய எனக்கு பிடிச்ச கவுண்டர்லாம் இருந்தது, லைக் சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸுன்னு. பட் எதுவுமே நான் வாங்கலை, டயட்டில் இருக்கிறதுனால. அப்படி தான் சொல்லிக்கிறேன், பட் இருந்த பாடு இல்லை. அதுக்கப்புறம் பொறுமையாக உள்ளே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு கொஞ்சம் பாப்பா கூட விளையாடிட்டு, மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய மதர்-இன்-லா தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் பாப்பா கூட ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எங்கேயோ மைக்கை மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் ஆச்சு. எங்கன்னு தெரியல. தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஷாப்பிங் போனது ஒரு குத்தமாடான்ற மாதிரி போச்சு. ஃபுல் வீடியோ நீங்களே பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக என் சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. சிஸ்டரோட டாட்டர், அதாவது மகிழினியை வந்து கூட்டிகிட்டு வந்து விடுறேன்னு சொன்னாங்க. சரின்னு மேலே கூட்டிகிட்டு வர்றதுக்காக இவர் கீழே போயிருந்தார். போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் மைக்கு தொலைஞ்சது தெரியும். செம்மையாக கத்திக்கிட்டு இருந்தார், மைக்கு இப்போ தான் வாங்கணும் அப்படி இப்படின்னு. நாங்களும் அங்கே இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தோம். இருந்தால் எடுத்து தரோம், நீங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்கன்னெலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னன்றது ஒரு சின்ன ஹார்ட் பிரேக். கஷ்டப்பட்டு வாங்கினோம், ஆசையாக வாங்கினோம். பட் அது வந்து இப்படி மிஸ் ஆகும்னு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சூப்பர்வைசரை போய் கேட்டோம். அவங்க அங்கே இருக்கிற காட் கிட்ட சொல்ல சொன்னாங்க. அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க நம்பர் எழுதி கொடுங்க, எங்கேயாவது மிஸ் ஆகிருந்தால் நான் எடுத்து கொடுக்குறேன், நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படி சொன்னாங்க. ஸோ க்ராசன்ஸ் பார்ப்போம். எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்து கட்டி தந்தோ, நீ தள்ளாமலே தள்ளாடுற நானே, மீண்டும் மனோ மிஞ்சிடுதே என்னிடத்தில். நாங்கள் வந்துட்டோம். இப்போ தூக்கணும். நிற்கிறேன், நீ வண்டி நிப்பாட்டிட்ட, நீ மூவ் பண்ணல, அதனால எனக்கு அங்கே எப்படி சாய முடியும். கவி இது வேணா வாங்கிக்கலாம். கவி மயூரியை கட்டி போடுறது. வேறு ஏதாச்சும் நமக்கு தேவையானது வந்து சாப்பிட்றோம். அது 9th ஃப்ளோர். முடிச்சுட்டு
9th ஃப்ளோர் போயிடலாம். ஓகே சிக்கி நோ சிக்கி கூச்சோ. இது நவுந்துனே இருங்க எனக்கு. அப்பதான் நான் கவனம் இருப்பேன். இல்லைன்னா ஹேண்டில் பாரை கடிப்பேன். சுகர் ஃப்ரீ வாங்கிக்கவா? சுகர் ஃப்ரீ கம்மியாகும். நான் வந்து வாரத்துக்கு 1 கிலோ கேக் சாப்பிட வேண்டியது, அதுக்கப்புறம் சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ண வேண்டியது. நான் செர்லாக் வாங்கிட்டோமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் செர்லாக். எடுத்துக்க. சீரியஸா? சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். எடுத்துக்க. இது எது எடுத்துட்டோம்? ஒயிட் ரைஸ் மிக்ஸ்டு ஃப்ரூட்டு. மிக்ஸ்ட் ஃப்ரூட் எடுத்துக்கோ. இல்லை பீட் ஆப்பிள் எடுத்துக்கோ. இல்லை கிரெயின்ஸ் 5 கிரெயின்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இது எடுத்துக்கோ. ஓகே ஷோர் தானே? ஷோர். மம்மிக்கு ஹார்லிக்ஸ். உமன்ஸ் ஹார்லிக்ஸ் எங்கே இருக்குன்னு பாரு. நல்லா விளையாடிட்டு இருக்காங்க ஷாப்பிங் வந்துட்டு. ஏன் தூக்குற? சாப்பிட்டா இருந்தா கூட பரவாயில்ல. பங்காரு நீதானா? டும்மி டும்மி இப்ப அங்க மைக்க பார்த்துச்சு. எங்க அது? இங்க தான பார்த்தோம். நீயே அவளுக்கு எடுத்து கொடுக்குற. பங்காரு எங்க காணோம்? டோர் கலர். ஏய் பங்காரு எங்க காணோம்? மயூரி. ஷாப்பிங் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு சோகமான செய்தி என்னென்னா 2 மைக்கில் ஒரு மைக்கை நான் தொலைச்சிட்டேன். ஸோ மன கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஒழுங்கா சொல்லு. எப்போ வந்த அம்மா வீட்டுக்கு? எதுக்கு வந்து? பார்த்துட்டியா?